இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் பிகினருக்கு கூட புரிகிற மாதிரி இந்த வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் பார்த்திபன். இந்த சேனல் ஃபினான்ஸ் வித் பார்த்திபன். நம்ம இன்கமில் ஒரு பகுதியை செலவு பண்ணிவிட்டு மீதியை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் நம்மளோட ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா சம்பாதிக்கணும், அந்த இன்கமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம்மை நீங்கள் ரொம்ப செலவு பண்ணாமல் சேவ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 2000 ரூபா மாத சம்பளம் இருந்தால் போதும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிடலாம். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலைக்கு 25,000 இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபேமிலியை நம்மளால் ரன் பண்ண முடியும். அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். எக்ஸாம்பிளுக்கு 2008 என்னோட காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 40,000. இந்த 40,000 என்னோட ஹாஸ்டல் ஃபீஸ் மற்ற எல்லா செலவுமே அடங்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கே நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா பே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போது விலைவாசி ஏறுது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால் நம்ம வாங்குகிற சம்பளமும் அதிகமாக தெரிஞ்சாலும் ஆனால் அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அப்போது பணத்தை குறைய விடாமல் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வளர விடணும். உதாரணத்துக்கு எஜுகேஷன் சிஸ்டமில் மட்டுமே 5-8% அளவுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்குது. இது எஜுகேஷன் சிஸ்டத்தில் மட்டும் இல்லை, எல்லா சிஸ்டத்துலேயுமே இருக்குது. அப்போது ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் நினச்சி பாருங்கள், 5-8% அளவுக்கு இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸாக எல்லா விலைவாசியுமே உயரும். அப்போது பணத்தை எப்படி வளர வைக்கிறது, இது ஒரு முக்கியமான கொஷின். கரெக்டுங்களா? இப்போது 1 லட்ச ரூபாய் நீங்கள் எடுத்துக்கிட்டு போய் எஃப்டியில் போட்டிங்கன்னா அந்த எஃப்டியில் 6-7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வருஷம் 6-7% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போது நீங்கள் போட்ட அந்த 1 லட்சம் ரூபா வளரவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. அதனால் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நீங்கள் கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்ஸு இந்த மாதிரி அசெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் வளர வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ரைஸ் மில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னோட பிஸ்னஸை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது, ஆனால் எங்கிட்ட பணம் இல்லை. இந்த பணத்தை உருவாக்க எங்கிட்ட 2 வழி இருக்குது. ஒன்று, யார்கிட்டயாவது நான் கடன் வாங்கி மாதமோ இல்லை வருஷமோ அவங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இன்னொரு மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் நான் கலெக்ட் பண்ணி அந்த பணத்துக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், இல்லை அவங்கள நான் பார்ட்னராக மாற்றிக்கலாம். இந்த 2 வழியில் மட்டும்தான் என்னால் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும். இப்போது நான் 2ஆவதாக சொன்ன அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டை தான் நம்ம ஈக்விட்டி இல்லைன்னா ஷேர்னு சொல்கிறோம். இதே கான்செப்டை வச்சு தான் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் பப்ளிக் கிட்டேருந்து காசை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக கம்பெனியில் ஒரு ஓனர்ஷிப்பை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐபிஓ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக நடக்கும். இந்த ஐபிஓ ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வெறும் பப்ளிக் மட்டுமே பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் என்னன்னா அப்ளை பண்ண எல்லாருக்குமே ஷேர் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு லாட்ரி இல்லைன்னா ஒரு குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதாவது இப்போ 10 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 10 பேருக்கும் கிடைக்க வாய்ப்பு குறைவு. அதனால் ஒரு 5 பேர்த்துக்கோ 6 பேருக்கோ கிடைக்கலாம். அது ஷேர் அவைலபிலிட்டியை பொறுத்து. நீங்கள் ஐபிஓ மூலமாகவோ இல்லை தனிப்பட்ட முறையிலே ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க, இப்போ அதிலிருந்து எப்படி பணத்தை வளர வைக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பணத்தை வளர வைக்க 2 மெத்தட் இருக்குது. அதாவது நீங்கள் ஸ்டாக் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் எப்படி ரிட்டர்ன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின்னா ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க, அந்த ஸ்டாக்கு 150 ரூபாய்க்கு போயிடுச்சு. அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. உங்களை மாதிரி என்ன மாதிரி பல பேர் வாங்குறதுனால தான் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால தான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா போன உடனே நீங்கள் இது ஓகே, இது நல்ல வேல்யூவில் விற்கிது, நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அதை வித்துடுறீங்க. அப்போது 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கில் உங்களுக்கு 50 ரூபா ப்ராஃபிட் வந்துடுச்சு. அந்த ப்ராஃபிட்டை தான் கேபிட்டல் கெயின்னு சொல்கிறோம். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட். இப்போது அதே கம்பெனி பல கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணிடுச்சு. அப்போ அந்த ப்ராஃபிட்டில் ஒரு பகுதியை அந்த கம்பெனியில் பார்ட்னர்ஸாக, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிற இன்வெஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு டிசைட் பண்ணுவாங்க. அந்த ஷேரை தான் நம்ம டிவிடெண்ட்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டா இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு வருமானம் வரும். இப்போது நம்ம ஷேரை வாங்கி விற்றோம் இல்லையா, இந்த இடத்த தான் ஷேர் மார்க்கெட் இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க.
இப்போ இந்த 2 எக்ஸ்சேஞ்சுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாம்பேல இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னா பாம்பே போய் ஸ்டாக் வாங்க முடியுமா? முடியாது. அப்போது எனக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட்டர் தேவைப்படுறாங்க. இந்த இன்டர்மீடியேட்டர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ். உதாரணத்துக்கு ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், க்ரோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க தான் அந்த புரோக்கர்ஸ். இப்போ இந்த புரோக்கர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செபியில் ரிஜிஸ்டர் பண்ண பிளாட்ஃபார்மாக இருக்கணும். செபி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் கவர்னன்ஸ் பாடி. ஓகே, இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறது, இதில் மேனிப்புலேஷன் எதுவும் நடக்காமல் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களை கவர்னன்ஸ் பண்ணுறதா இந்த செபியோட வேலை. சரி, ஓகே, அப்போ செபி அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னாவே அது லீகல் அண்ட் சேஃப்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ நான் வாங்குற இந்த ஷேர் எல்லாமே எங்கே போய் சேவ் ஆகுது அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். நீங்கள் வாங்குற ஷேர் எல்லாமே, அதாவது பை செல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கர் அக்கௌண்ட்டில் இருக்காது. அதுக்கு பதிலாக டிமேட் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் அக்கௌண்ட் தான் இருக்கும். இன்கேஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு புரோக்கர் பிளாட்ஃபார்ம் வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு இல்லை க்ளோஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் பணம் சேஃபாக டிமேட்டில் தான் இருக்கும். நீங்கள் வேற ஒரு புரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி அந்த பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு புரோக்கர் பிளாட்ஃபார்மில் நீங்கள் கேஒய்சி பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக நீங்கள் பை செல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஒய்சிக்கு ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணோடனே வித்தின் 24 to 48 ஹவர்ஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆன உடனே உங்களால் பை செல் பண்ண முடியும். நீங்கள் ஈஸியாக அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் என்ன ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக் நேமை போட்டு பை இல்லைன்னா செல் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, ஸ்டாக்னா என்ன, அந்த ஸ்டாக் எப்படி வாங்குறது, புரோக்கர்னா யார், இந்த மாதிரி பல விஷயங்களை பிகினருக்கு என்ன தேவையோ நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி அதில் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கேவிசி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை யாருக்காவது யூஸ் ஆகுதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போடுங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.